வணக்கம். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் பாசி பயிறு குழம்பு எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இது கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் இதை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாசி பயிறு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் சும்மா நல்லா பாசி பயிரை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன். இப்போ பாசிப்பயிறு எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் போட்டால் கூட நிறைய வந்துடும். அதனால் நிறைய போடாதீங்க. நான் சும்மா இது ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் இருக்கும்ல, 200 கிராம் டம்ளர் இருக்கும்ல நம்ம வீட்டில், அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதுவே நிறையா வந்துடும். அதனால் அதிகமாக சேர்க்காதீங்க. 4 பேர் இருக்க அளவுக்கு இருந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க போதும். இப்போ லேசாக ரொம்ப நேரம் வேணால் ஒரு சூடு படுற அளவுக்கு இதை வறுத்துக்கிட்டால் போதும். தண்ணி கரெக்டாக நம்ம வீட்டில் பெரிய டம்ளர் இருக்கும்ல, அதில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. அதுவே போதும். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. கரெக்டாக ஸ்டவ்வை ஹையில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க. பாசிப்பயிறு வேகமாக வெந்துடும். அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். புளி ஒரு கோழிக்குண்டு சைஸு, சின்ன ஒரு கோழிக்குண்டு இருக்கும்ல, அந்த சைஸு புளி ஊற வச்சுக்கோங்க. புளி அதிகமாக இதுக்கு சேர்க்கக்கூடாது. இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பருப்பு வச்சுருக்கோம்ல, அது ப்ரெஷர் போன பிறகு சமைக்க ஆரம்பிங்க. ஏன்னிட்டு நம்ம இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் வதக்கின பிறகு உடனே நம்ம அதில் பருப்பு சேர்க்குற மாட்டோம் இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாக இருந்தமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் போட்ட பிறகு லேசாக பொரிஞ்சதுமே இது கூட வெங்காயம் சேர்த்துங்க. வெந்தயத்தை எப்போவுமே கருக விட்டுறக்கூடாது. இப்போ நான் ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன். நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வேகமாக வதங்கிடும். அதனால் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துடுங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட காய்கறி சேர்த்துக்கலாம். காய்கறி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 3-4 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எப்பவுமே கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க. இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயை. இல்லைன்னா கருக்க ஆரம்பிச்சிடும் தண்ணியில் போடல அப்படின்னா. இப்போ கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காயை நல்லா வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காயை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். இதோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும்னா பாருங்கள். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ எதுவும் உப்பு சேர்க்க வேணாம். நல்லா வதக்கி விடுங்க மசாலாவை. இப்போ மசாலா நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப வெந்திருந்துச்சு அப்படின்னா உடனே இப்போ சேர்க்காதீங்க. காய்கறி பாதி அளவு வெந்த பிறகு சேர்த்துக்குங்க. இல்லை மீடியமாக தான் வெந்திருந்துச்சு அப்படின்னா இந்த காய்கறி கூட இப்போ நான் சேர்க்குற மாட்டேன் சேர்த்துடுங்க. இப்போ புளியையும் கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. குழம்பு போதுமா பாருங்கள். குழம்பு ஏன்னா நம்ம அந்த பயிர் வெந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா மலர்ந்த பிறகு குழம்பெல்லாம் இழுத்துக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வைக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஹையில் வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா காய்கறியும் வெந்துடும், நல்லா பருப்பு வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 4 பூண்டு நச்சுட்டு சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது அந்த குழம்பு பயிர் குழம்பு எப்போவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லா பயிர் குழம்புலையுமே நீங்கள் இது மட்டும் போட்டு சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.